வார்த்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிப்போம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் மோடு நெருங்கி ஜீவிக்க தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். அடிமை அல்ல, நான் அல்ல ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வேத வசனத்தை நாம் வாசித்தோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் அப்படின்னா ஒரு யுத்தம் பண்ணி ஒரு பட்டணத்தை ஜெயிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம மனதை காத்துக் கொள்வது எப்படி, நம்முடைய மனதை காத்துக் கொள்வது எப்படி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனது என்று சொன்னால், மனம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையின் பிறப்பிடம், அதாவது நம்முடைய இருதயம், நம்முடைய மனம், நம்முடைய யோசனை, இருதயத்தின் யோசனை என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய யோசனை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்கள். ஒரு மனிதனுடைய யோசனை எப்படியோ அப்படித்தான் அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு சொல்களே, மனசு மனம் சொல்களே, மனம், நம்முடைய மனது. இப்ப பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று நம்ம வசனத்துல வாசித்தோம். அப்ப அந்த மனம் என்பது, அதாவது என்ன சொல்றதுன்னா, நம்முடைய மனிதனுடைய மனம் அவருடைய சிந்தனையினுடைய பிறப்பிடம். எங்க நம்ம சிந்திக்கிறோம், எங்க நம்முடைய நினைவு வருகிறது, யோசனை வருகிறது அப்படின்னா நம்முடைய இருதயத்தில இருந்து யோசனை பிறக்கிறது, சிந்தனை பிறக்கிறது. அங்கதான் மனம் இருக்கிறது. இருதயம் வச்சுக்கொள்ளுங்க. அதுல அதாவது நம்முடைய ஆத்மா என்று எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஆத்மாவிலே 4 பகுதி உண்டு என்று நான் முதலே சொல்லி கொடுத்திருக்கிறேன். 4 பகுதியில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மனம், அறிவு, உணர்ச்சி, சித்தம், இதெல்லாம் நம்முடைய ஆத்மாவிலே இருக்கிறது. அப்ப இந்த மனம், அறிவு, உணர்ச்சி, சித்தம் என்பது நம்முடைய ஆத்மா, உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை ஆவி மனிதனாய் உருவாக்கினார். அவன் ஆத்மாவை உடையவனாய் இருக்கிறான். இந்த 2 சேர்ந்துதான் பரலோகத்துக்கு போகக்கூடியதா இருக்கிறது. இந்த சரீரம் மண்ணோடு கூட மறைந்து போகும். நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவேளை ரட்சிக்கப்படாவிட்டால் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் நரகத்துக்கு போய்விடும். அப்ப அந்த உள்ளான மனிதன், அந்த மனசு, நம்முடைய யோசனை உள்ள மனதை நம்ம என்ன பண்ண வேண்டும், காத்து கொள்வது எப்படி, நம்முடைய இருதயத்தை காத்து கொள்வது எப்படி என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ, ஒரு மனிதனுடைய யோசனை எப்படியோ, வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் இருக்கிறான். அப்போ நம்முடைய மனது, நம்முடைய யோசனை, நம்முடைய எண்ணம் எல்லாம் நன்மைக்கு எதுவாய், அதாவது தீமை நினைக்கும் போது அது தீங்கு நமக்கு வரும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கிறது. எப்பொழுதுமே நல்ல காரியங்களையும் நல்ல யோசனைகளையும் நம்முடைய நினைவிலே நம்ம என்ன பண்ண வேண்டும், நினைக்க வேண்டும். ஒருத்தருக்கு நம்ம தீங்கு செய்யும் போது அதே தீங்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வரக்கூடியதா இருக்கிறது. அதனால நம்முடைய இருதயத்தின் யோசனை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். தீய நோக்கமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது, தீய நோக்கம், தீய யோசனை, தீங்கு பண்ணக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய யோசனை அது பாவமா இருக்கிறது. அதனால நம்முடைய இருதயத்துல எப்பொழுதுமே தீங்கான காரியத்துக்கும் பாவமான அந்த
கூடாது. அப்ப நாம் நல்ல யோசனை செய்கிறவர்களா நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கும் போது அவங்களுடைய மனது நல்ல நிலம் போல இருந்தது. ஆனா அவங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது பிசாசானவன் அந்த இருதயத்திலே சந்தேகத்தை விதைத்து விட்டான். ஆண்டவர் இந்த பழத்தை புசிக்கலாம் சொன்னது உண்டோ? நீங்கள் புசித்தால் தேவர்களை போல மாறுவீர்கள் என்று சொல்லும் போது அவன் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்காதபடிக்கு பிசாசினுடைய அந்த பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவங்களுடைய இருதயமானது கெடுக்கப்பட்டு போனது. ஆதாம் ஏவாளுடைய இருதயமானது அவங்க மனசு என்ன பண்ணப்பட்டதுங்க? கெடுக்கப்பட்டது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கம் என்ன பிரசங்கம் பண்ணினார் என்றால், மனம் திரும்புங்கள். என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் ஸ்நானனுடைய முதல் பிரசங்கம் ஒரே வார்த்தை, மனம் திரும்புங்கள். அப்ப மனம் திரும்புவது என்பது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை விட்டு கொஞ்சமா அல்ல, முழுமையாய் திரும்ப வேண்டும். முழுமையாய், அதை டர்ன் அபவுட்னு சொல்லுவாங்க. இப்படி போய்கொண்டிருக்கிற நாம் முழுமையாய் நான் பின்னாடி பார்க்கிறோம், ஆண்டவர் பக்கமாய் திரும்புவதுதான் மனம் திரும்புதல். அப்ப அந்த மனம் திரும்பும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பரலோகத்துக்குரியவர்களாய் மாறுவோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அப்ப நம்ம பரலோகம் போகணும்னு சொன்னா நம்முடைய மனம் திரும்புகிறவர்களா இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நம்மளை ஆண்டவர் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களா இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? உயிர்ப்பித்து இருக்கிறார். அதை எபேசியர்ல வசனம் சொல்லுகிறது, அந்த முற்காலத்திலே நம்முடைய மனசு விரும்பினதெல்லாம் செய்தோம் என்று. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின் படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்ப நம்முடைய மனசும் நம்முடைய மாமிசமும் மனசும் விரும்பினவர்களை செய்தோம். ஆனா இங்க ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது நம்முடைய மனசை என்ன பண்ண கூடாது அப்படின்னா, நம்ம மனசு விரும்பினதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளைகளை வைத்திருக்கிறார். எப்படி மனம் போல வாழ்க்கை வாழலாம் என்பது உலகத்தாருக்கு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்குள்ள வந்தவர்களுக்கு, அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கு நம்முடைய மனதை ஆண்டவருக்குள்ள இருக்க வேண்டும். நம்முடைய மனதை காத்து கொள்ள வேண்டும், கண்ட்ரோல் பண்ண வேண்டும். உலகம் இந்த வசனம் சொல்கிறது, முற்காலத்திலே எப்படி இருந்தோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது, நம்முடைய மாமிசமும் மனசும் விரும்பினதை செய்தோம். மாமிசமும் மனதும் விரும்பினதை என்ன பண்ணாங்க? செய்தோம். அப்ப அப்படிப்பட்ட நம்ம நினைத்ததெல்லாம் விரும்பினதெல்லாம் செய்தால் நாம் கோபாக்கினையும் பிள்ளைகளா இருந்தோம். ஆண்டவர் அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை வைத்த அன்பினாலே நம்முடைய கிறிஸ்துவுக்குள் இருந்த நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்ப ஒரு நாள் நம்ம எப்படி இருந்தோம்? கோபாக்கினையும் பிள்ளைகளா இருந்தோம், தண்டனைக்குரியவர்களா இருந்தோம். ஆனா இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்றால், நம்ம தண்டனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆண்டவர் ரட்சித்து அவருடைய அடிமையா இல்ல பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பக்கம் திருப்ப வேண்டும். எப்படி கிறிஸ்தவர்களா வந்ததுக்கு அப்புறம் உலகத்தார் போல செய்யக்கூடாது, உலகத்தார் போல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. நமக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். இந்த உலகத்துல வாழுகிற நாம் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார், ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார், ஒரு சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த சட்ட திட்டங்களை நம்ம கடைபிடித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களை போல வாழ்ந்தால் நமக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் நாமும் பரலோகத்துக்கு போக முடியாது, கோபாக்கினையின் பிள்ளைகளாய் மாறுவோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் நம்மளுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, மனது இருக்கணும். என்ன இருக்கணுங்க? மனசு இருக்கணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா?
முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது இதற்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க, பாவத்துல நம்ம இருந்திருக்கிறோம், எப்படி வேணாலும் நம்ம ஜீவித்திருக்கிறோம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்தினாலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தோம். ஆனா இப்ப நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் நம்ம எதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதற்கு அடிமையா இருக்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறார்கள், பாவம் அவர்களை மேற்கொண்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை என்ன பண்ணுங்க, ஜெயிக்கும். அப்ப நாம் பாவத்தை ஜெயிக்க வேண்டும். நம்ம பாவத்துக்கு அடிமையாய் போகக்கூடாது, பாவத்துக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்துக்கு என்ன பண்ண வேண்டுமா, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்கும் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, முழு மனதாய் நீங்க கீழ்ப்படியணும். மனப்பூர்வமாய் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் நீங்கள் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ நம்ம அநேக நேரத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனாலதான் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் அநேக கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன, இன்னும் அவர்கள் தங்கள் அவயவங்களை நீதிக்காக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. அதிலே 19வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பாவம் செய்வதற்கு எப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்களோ, உங்கள் அவயவங்களை எப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்களோ, ஆனா இப்ப நீங்க என்ன பண்ண வேண்டும், நீதிக்கு அடிமைகளாக நீங்க என்ன பண்ணணும், உங்கள் சரீரங்களை, உங்கள் ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை நீதிக்கு அடிமைகளாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு அந்த பரிபூர்ணமான அந்த பாவத்திலிருந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலோ அதே போல உங்க மனசு வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப இங்க பவுல் சொல்லுகிறார், ஏவாளை சர்ப்பம் ஏமாற்றினது, வஞ்சித்தது, தந்திரத்தினாலே ஏவாளை என்ன பண்ணிடுதுங்க, வஞ்சித்தது. அந்த பழத்தை புசிக்க சொல்லி அந்த தந்திரமாய், ஏன்னா சர்ப்பம் தந்திரமுள்ள ஒரு மிருகம், பிசாசு, அதுக்குள்ள கிரியை செய்து தந்திரமான பிசாசு என்ன பண்றா, தந்திரமாய் பேசி அந்த ஏவாளை வஞ்சித்து அவங்க மனசு கெடுக்கப்பட்டது போல சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விளக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளையும் பிசாசு ஏமாற்ற முடியும், தேவனுடைய பிள்ளைகளையும் சாத்தான் வஞ்சிக்க முடியும். நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை கூட பிசாசு தந்திரமாய் முடியுங்க, ஏமாற்ற முடியும். அப்ப உங்கள் மனசை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளணும், தேவனுடைய ஆவியினாலே கண்ட்ரோல் பண்ண தெரியணும். இந்த மனசை நீங்கள் காத்துக்கொள்ள தெரியணும். உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்குள்ள நீங்கள் காத்துக்கொள்ள தெரியணும். ஏன்னா நம்முடைய மனது, நம்முடைய இருதயம் தான் எங்க போகணுங்க, அதுதான் ஆத்மான்னு சொன்னேன். அது எங்க போகணும், பரலோகத்துக்கு போகணும். அப்ப நம்முடைய இருதயமானது கெடுக்கப்படக்கூடாது, நம்முடைய இருதயமானது, நம்முடைய மனசானது கெடுக்கப்படக்கூடாது என்று இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மனதை ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம என்ன பண்ண வேண்டுங்க, ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு நாளும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம்
வேஷம் தெரியாமல். அப்ப அந்த மனசுக்குள்ள என்ன வரக்கூடாது அப்படின்னா, என்ன வரக்கூடாதுங்க? உலகம் உள்ளே வரக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப நம்ம மனம் என்ன ஆகிட்டே இருக்கணும்? மனசு, நம்முடைய உள்ளான இருதயம், உள்ளான மனம் புதிதாகி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் என்ன ஆகிக்கொண்டே இருக்கணுங்க? புதிதாகி, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இது எப்படி நடக்கும்? இந்த மறுரூபம் எப்படி வரும்? இந்த மாற்றம் எப்படி வரும்? இந்த புதிதாகுதல் எப்படி வரும்? இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, தேவ மனிதன் பேதுருவே ஒரு முறை என்ன பண்றாரு? இயேசு அவருடைய மரணத்தை பத்தி சொல்றாரு. என்னை யாருன்னு கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, எலியா, யோவான்லாம். பேதுரு சொன்னாரு, நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின்மே நான் என் சபையை கட்டுவேன். கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை பத்தி பேதுரு கிட்ட பேசும்போது பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல ஆண்டவரே, இது உமக்கு நடக்கவே கூடாது, இந்த மரணம் உமக்கு வரவே கூடாது. அப்ப இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுங்களா? அப்பாலே போ சாத்தானே, நீ மனுஷருக்குரிய தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்குரியவர்களை சிந்திக்கிறாய். அப்ப தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காதபடிக்கு மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற அந்த பிசாசை பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொள்ளல. அந்த சிந்தனையை கொண்டு வருகிற பிசாசு, அந்த எண்ணத்தை தேவ சித்தத்துக்கு மாறாக கொண்டு வருகிற அந்த பிசாசை இயேசு நேரா அந்த பேதுருவை பார்த்து சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். அதனால் நம்முடைய இருதயமானது இந்த உலகத்தினாலே, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களினாலே, இந்த உலகத்தினுடைய பாவத்தினாலே கெடுக்கப்படுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நாம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணிக்கொள்ள வேண்டுங்க? காத்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இல்லாட்டி நம்ம ஆண்டுடைய வருகைக்கு என்ன பண்ண முடியாதுங்க? போகவே முடியாது. ஏன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான், சமயம் தேடிக்கொண்டு இருக்கிறான். சூழ்நிலைகளை எப்படியாவது அவர்களை கவிழ்த்து விட வேண்டும், பாவத்துல விழ வைத்து விட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப யார் நம்மளை பார்க்கிறாங்களோ இல்லையா? யார் பார்க்கிறாங்க? பிசாசு. ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா பாவத்துல விழ தள்ளுபடி பிசாசானவன் வகை தேடுகிறான். சூழ்நிலை எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? வகை தேடி கொண்டிருக்கிறான். அதிலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். முதல் நம்மளுடைய இருதயத்தை முழுமையாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தன்னுடைய இருதயத்தை சிறு வயதிலேயே என்ன பண்ணிடுறாங்க? காதல் என்று சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? தன்னுடைய இருதயத்தை கொடுத்து விடுகிறார்கள். எந்த மனிதனுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்து இல்லையோ அவன் வஞ்சிக்கப்படுவான், ஏமாற்றப்படுவான். இன்னைக்கு அநேகருடைய இருதயத்துல உலகம் உள்ளே வந்து விட்டது. அநேகருடைய இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் அவங்களுடைய இருதயத்துல வரும்போது அந்த இருதயமானது கெடுக்கப்பட்டு போகிறது. என்ன கெடுக்கப்படுகிறது. இன்னைக்கு திருமணமான ஒரு ஹிந்தி குடும்பம் நம்ம சபைக்கு வர்றாங்க. அவங்களுடைய 3 பெண் குழந்தைகள், 5 வயசு தான் இருக்கும் மூத்த குழந்தைக்கு, 4 வயசு தான் இருக்கும், ஒரு 1.5 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தை. 3 பெண் குழந்தைகளை விட்டுட்டு அந்த தாயார் இன்னொருத்தர் கூட என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. அந்த சகோதரர் 3 குழந்தையோடு கூட கஷ்டப்பட்டு வளர்த்தி கொண்டு இருக்கிறார். 5 வயசுக்குள்ள எல்லா வேலையும் செய்யுது, சமையல் பாத்திரங்களை எல்லா வேலையும் செய்யுது. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு குடும்பத்துல துக்கம். இன்னைக்கு மனசானது அவங்களுடைய குடும்பத்தை அவங்க காத்து கொள்ளாத, இருதயத்தை காத்து கொள்ளாதபடியினாலே அந்த குடும்பம் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. அது இந்த மட்டும் இல்லைங்க, அநேக குடும்பங்கள் எவ்வளவோ திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனாலும் அவங்க மனசு இன்னும் என்ன பண்ணிட்டு தான் இருக்குதுங்க? அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அவங்க மனசானது அதாவது மற்ற காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது, தவறான வழிகளை தேடிக்கொண்டு இருக்கிறது, தவறான உறவுகளை தேடிக்கொண்டு இருக்கிறது. ஏன்? அவங்க மனதுக்குள்ள இன்னும் அந்த முழு மனதை கர்த்தருக்கு கொடுக்கல. முழு மனதை கர்த்தருடைய ஆளுகை அவங்க மனசுக்குள்ள இன்னும் வராதபடியினாலே தேவனுக்கு என்று தன்னுடைய இருதயத்தை, அதனால ஆண்டவர் சொன்னாரு, உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்துல அன்பு கூறுவாயாக. அப்ப அதை முழுமையாய் செலுத்தாதபடியினாலே இன்னைக்கு உலகம் நமக்குள்ளே, உலகத்தின் பாவங்கள் இருதயத்திற்குள்ளே, உலகத்தின் சிற்றின்பங்கள் இருதயத்திற்குள்ளே அது வந்து விடும்போது நம்முடைய இருதயமானது கெடுக்கப்பட்டு போகிறது.
போகிறது, இருதயம் கெடுக்கப்படுகிறது. அப்ப அந்த இருதயம் கெடுக்கப்பட்டா கட்டாயம் எங்க போகாதுங்க, பரலோகம் போகாது. அப்ப நம்முடைய இருதயம், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. அப்போ ஒரு இருதயம் அதாவது ஒரு இருதயம் கெடுக்கப்பட்டால் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க மற்றவருடைய வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க, சபை வளருகிறதை விரும்ப மாட்டாங்க. ஒரு இருதயம் கெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க கண்ட யோசனை யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு மனிதனுடைய இருதயம் கெடுக்கப்பட்டால் கெட்ட சொப்பனங்கள் அவர்களுக்கு வரும். ஒரு மனிதனுடைய இருதயம் கெடுக்கப்படும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க, பழைய பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க நினைப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்ததுக்கு அப்புறம் கூட அவர்கள் எதை நினைத்தார்களாம், அங்க சாப்பிட்ட கொமட்டி காய்களையும் பூண்டுகளை நினைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்துல எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் கெடுக்கப்பட்டுச்சுன்னா என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க பழைய வாழ்க்கையை பெஸ்ட் நினைப்பாங்க. ஒரு மனிதனுடைய இருதயம் கெடுக்கப்பட்டா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு மனிதனுடைய இருதயம் கெடுக்கப்பட்டுருச்சுன்னா மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவார்கள். ஒரு மனிதனுடைய இருதயம் கெடுக்கப்பட்டால் அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. ஒரு மனிதனுடைய இருதயம் கெடுக்கப்பட்ட இருதயம் அவர்களுக்குள்ள இருந்தால் மற்றவர்கள் வளர்வதை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். ஏன்? அவங்களோட இருதயம் ஒரு குறுகிய இடத்துக்குள்ள போயிடும். மற்றவர்களை கண்டு அவங்க பொறாமைப்படக்கூடியவர்களாய் மாறிடுவாங்க. அதனால நம்முடைய இருதயமானது கெடுக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இடம் கொடுக்க கூடாது. மனதை மற்றவர்களுக்கு பறி கொடுத்து விடக்கூடாது. மற்ற பெண்களிடத்திலேயே இல்ல மற்ற ஒரு திருமணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தவறான உறவுகளோ, திருமணத்துக்கு முன்னாடி தவறான காரியங்களோ நம்முடைய இருதயத்தை பறி கொடுத்து விட கூடாது. நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய ஆளுகை வரணும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக மன உண்மையா இருக்க வேண்டும். நம்முடைய உத்தமம் மனதுல தான் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய உத்தமமாய் நடப்பது எங்க இருக்குது அப்படின்னா நம்முடைய மனசுல தான். ஏன்னா காணிப்பை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, இவன் உத்தமமா என்ன பண்ணாரு, பின்பற்றினார். எசேக்கியாவை பார்த்து சொன்னாரு, மன உத்தமமாய் நான் நடந்தேன். அப்ப நம்ம உத்தமம் உண்மை எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய மனதுல இருக்கிறது. நம்முடைய மனசை நம்ம என்ன பண்ண வேண்டும், காத்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. பிசாசு எப்படி ஆகிலும் பாவத்தில் விட தள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம வகை தேடி சுற்றி திரிகிறான். நாம் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் என்ன பண்ண வேண்டுங்க, காத்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இன்னொருத்தரை சஞ்சலப்படுத்துவது, மன சஞ்சலம். நம்மளோட மனசுல துக்கம் வந்துடும். நம்மளுடைய ஆத்மாலதான் இந்த மனது, அறிவு, உணர்ச்சி எல்லாம் நம்ம மனசுல இருக்கு. ஆத்மா சில சீக்கிரமா என்ன பண்ணுவாங்கன்னா துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறது, மனசை உடைக்கிற வார்த்தைகளை பேசுகிறது. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அது என்ன சொல்றதுன்னா, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுறது. சில நேரத்துல அடி கூட தாங்கிக்கலாம். வார்த்தை நம்மளை என்ன பண்ணுங்க, உடைக்கும். வார்த்தை கொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம பேசுகிற வார்த்தை, அண்ணால் வெளிநாள் இருந்தாங்க, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, வெளிநாளுக்கு 10 குழந்தைகள். அப்ப எப்ப பார்த்தாலும் அந்த அண்ணாலை பார்த்து அவர்கள் என்ன பண்ணிக்கொண்டே இருப்பான்னா, மனமடி வாக்கி கொண்டே இருப்பான். மன கிளேசம். அந்த பெண்ணு சொல்லுகிறான், ஏழி கேட்கிறான், ஏமா இவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? அந்த பொண்ணு சொல்றா, அந்த அண்ணான்னு சொல்லுறா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. மன கிளேசம் சொன்னா மன துக்கத்துல நான் இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு வேதனை. ஆனா யார் துக்கப்படுத்திட்டே இருந்தாங்க பாருங்க, அவங்க பேர் அதுக்கப்புறம் வரவே இல்லை. 1ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் அண்ணா அந்த பெனினாளுடைய பேரோ பெனினாளுடைய சரித்திரமோ என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா ஆண்டவர் அண்ணாலை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அண்ணாளுக்கு 1 குழந்தை மட்டும்தான் 5 குழந்தைகளை கொடுத்தார். அப்ப பாருங்க, ஒருத்தர் அதாவது துக்கப்படுத்தி அழ வைக்க நினைக்கிற அந்த துக்கமான வார்த்தை பேசுறவங்களுடைய எதிர்காலம் எதிர்காலம் ஒரு பரிதாபமா இருக்கும், ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. எப்ப பார்த்தாலும் சிடுச்சிடுன்னு பேசுறது, எப்ப பார்த்தாலும் மனசை உடைக்கிற வார்த்தைகளை பேசுகிறது, மன கிளேசத்தை கொண்டு வருகிறது, மன துக்கத்தை கொண்டு வருகிறது. இதெல்லாம் அப்படி செய்கிறவர்கள் ஒரு நாள் வளரவே மாட்டாங்க. அவங்களுடைய சாப்டரை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாருங்க, முடித்து விடுவார். ஆனா தேவனுடைய வார்த்தை என்னன்னா, அவர் இருதயத்தை ஆற்றுகிறவர்.
அவர் இருதயத்தை பட்டி, அதாவது என்ன சொல்றது, காயம் கட்டுகிறவர். அவர் எருசலேமுடைய இருதயத்தை என்ன பண்ணுகிறாராம், இருதயத்தை காயம் கட்டுகிறாராம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் காயம் கட்டுகிறார். அப்ப ஆண்டவர் கிட்ட நொறுங்கின இருதயத்தோடு துக்கத்தோடு தேவ சமூகத்துல வந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுகிறார், காயம் கட்டுகிறார். நம்முடைய ஆறுதல் படுத்துகிறார். அதனால ஒருபோதும் மற்றவர்களை துக்கப்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசக்கூடாது. ஒருவேளை மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு விரோதமான துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், துக்கப்படுத்துகிற செயல்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள் என்பதை நீங்கள் நல்லா நீங்க என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஒரு 4 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம இருதயத்தை வேத வசனத்தினாலே காத்து கொள்ள வேண்டும். வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. சங்கீதம் 119 சங்கீதம் 119 113 வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அப்ப வீணான சிந்தனை நம்முடைய இருதயத்துல வரக்கூடாது. வீண் சிந்தனை நம்முடைய இருதயத்துல வராமல் இருக்கணும்னு சொன்னா நீங்கள் எதன் மேல பிரியமா இருக்கணும், வேதத்தின் மேல பிரியமா இருக்க வேண்டும். வேத வசனம் தான் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீண் சிந்தனை உங்கள் இருதயத்துல என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. வேத வசனத்தின் மேலே பிரியமாய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்துக்குள்ள வேத வசனம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பிசாசு விடுதலையாக்கி போயிடுச்சான். ஆனா அது போகிறதுக்கு இடம் காணாம திரும்ப வந்து பார்த்துச்சா அந்த இருதயம் வெறுமையா இருந்துதான். அப்ப அந்த பிசாசு என்ன பண்ணுச்சான், போய் இன்னும் 7 பிசாசுகளை அழைத்து கொண்டு வந்து அந்த இருதயத்துல வந்து குடியிருந்துதான். காரணம் என்ன, அந்த இருதயத்துல என்ன இல்லை அப்படின்னா வசனம் இல்லை. அந்த இருதயத்துல தேவன் மேல பிரியம் இல்லை. தேவன் மேல இயேசுவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வேத வசனத்தையும் நேசிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் கூட நீங்க வாசிக்கலைன்னு சொன்னா நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் வந்து ஏமாந்து போகிறீங்க. ஏன்னா இந்த வசனம் இல்லாட்டி பிசாசு நம்முடைய இருதயத்துல வந்து குடிக்கொள்ளுவான். இருதயம் வெறுமையா இருக்கக்கூடாது. வேத வசனத்தை படிக்க முழு மனதை செலுத்த வேண்டும். எஸ்ரா ஒரு வசனம் இருக்குது, தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினாலும் வேதத்தின் கட்டளைகளையும் நியாயங்களையும் நியாய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். என்ன பண்ணாங்க, பக்குவப்படுத்தினாலும் அப்படின்னா தயார் பண்ணலாம். இருதயத்தை என்ன பண்ணினா, தயார் பண்ணி அந்த வசனத்தை படிப்பதற்கு இருதயத்தை தயார் பண்ணினார். பெரிய சபையார் அப்போஸ்தலர் 17:11 சொல்லுகிறது, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம். பெரிய சபையார் மனோவாஞ்சையாய் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க பிரியப்படும் போது உங்க சுபாவம் மாறும், உங்க குணம் மாறும், உங்களுடைய கோபம் மாறும். இன்னைக்கு ஏன் அனைவரும் கோபப்படுறாங்க அப்படின்னா இன்னும் அந்த ஆத்மால ரட்சிப்பு வரல, இன்னும் அந்த மனசுக்குள்ள ரட்சிப்பு வரல. ஆவியில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியில ஆண்டவர் வந்துட்டாரு. ஆனா இன்னும் மனசை நம்ம என்ன பண்ணலைங்க, முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காததுனாலதான் இந்த கோபம், இந்த எரிச்சல், அந்த மாதிரி குணம் எல்லாம் வருகிறது. அப்ப நம்ம இருதயத்திலே ரட்சிப்பை பெறுவதற்கு அவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கு. வசனத்தை அறிகிற, வசனத்தை படிப்பதற்கு நம்முடைய மனதை செலுத்த வேண்டும். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்க, ஹிந்தியில அழகா சொல்லுவாங்க, மன்னகி लग என்ன लग रहा है, मन नहीं, पढ़ने के लिए मन नहीं, प्रार्थना करने के लिए क्या नहीं है, मन नहीं. हाँ, मन नहीं तो हम मन में जाना पड़ता. चलो जीवन नहीं है சொல்லுவேன். அதாவது மனசு இல்லைன்னா நம்ம உயிரோட இல்லைன்னு அர்த்தம், ஜீவனே இல்லைன்னு அர்த்தம், செத்து போனவங்க அர்த்தம். அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. மண் லகானா சாயி. நம்ம இருதயத்தை, நம்முடைய மனதை செலுத்த வேண்டும். படிப்பதற்காக நீங்க நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா கையிலும் மொபைல் வந்தனால நேரம் பத்த மாட்டேங்குது. ஆனால் வேதத்தை படிப்பதற்கு நீங்க படிச்சாதான் வீண் சிந்தனை உங்கள் இருதயத்துக்குள்ள வராமல் இருக்கும். அல்லேலூயா. அந்த
வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு படிக்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும், உங்களுக்குள்ள ஒரு மன உறுதி வரும். ரூத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் அந்த மாமியாரை பார்த்து, நீ போகிற இடம்லாம் நான் வருவேன், நீ எந்த இடத்துல நீங்க சாவீங்களோ அந்த இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னதுக்கு அந்த மன உறுதியை அவள் நகோமி பார்த்து நீ அவன் எட்டு போன்னு சொல்றத அந்த அம்மா சொல்லவே இல்லை. அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா மன உறுதி வந்துருச்சு. என்ன வந்துருச்சுங்க? அப்ப நீங்க வேதத்தை படிக்க படிக்க படிக்கதான் உங்களுக்குள்ள அந்த மன உறுதி வரும். இன்னைக்கு எவ்வளவு போராட்டம் தேசத்துல நடக்குது தெரியுங்களா? இன்னைக்கு சபை நடத்தக்கூடாது, ஊழியக்காரங்க அடிக்கிறாங்க, சபையை உடைக்கிறாங்க. அந்த மன உறுதி இல்லை அப்படின்னா அநேகர் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க பின்னாடி. அப்ப அந்த மன உறுதி எப்படி வருது அப்படின்னா வேத வசனத்தினாலே உங்கள் இருதயத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும்? நிரப்பிக்கொள்ள வேண்டும். அந்த மனதுல தேவனை குறித்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வரணும். அதனாலதான் மனக்கண்களை பிரகாசிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி எபேசியர் பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய அந்த வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார், அதை நீங்க விசுவாசிக்கிற நீங்களும் மரித்தாலும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்படி உங்கள் மனக்கண்களை பிரகாசிக்க வேண்டும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம மனக்கண்கள் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வேத வசனத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் உங்கள் மனசு என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய மனதுல என்ன நடக்குது அப்படின்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 13:25. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இங்க பாக்குறோம், ஒரு மனிதன் விதை விதைக்கிறான். அப்ப விதை விதைச்சிட்டு தூங்குற நேரத்துல இந்த களையினுடைய பிசாசு என்ன பண்றான்? சத்துரு வந்து களைகளை விதைத்து விட்டு போகிறான். அப்ப நம்ம ஜெபிக்காமல் இருந்தால், நாம வந்து தூங்கிக் கொண்டே இருந்தால், ஜெபிக்காமல் இருந்தால் பிசாசு வந்து களைகளை நம்முடைய இருதயத்தினை விதைத்து விட்டு போய் விடுவான். சந்தேகங்கிறது ஒரு கலைனா வேண்டாதது. சந்தேகம், பயம், அவிசுவாசம், இப்படிப்பட்ட கலைகளை பிசாசானவன் நம்முடைய இருதயத்துல என்ன பண்ணி கொள்வான்? விதைத்து விட்டு அவன் போய்விடுவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனால ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப நாம் ஜெபிக்கிறதுக்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணாதவருடைய இருதயம் கெடுக்கப்படும். யார் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்கள் இருதயம் கெடுக்கப்படும். அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க இப்ப ஜெபிக்க சொன்ன உடனே தண்ணி திறந்து விட்டா எப்படி தண்ணி ஓடி வருமோ? தண்ணி வேடிக்கை பார்க்குமா? தண்ணி திரும்பி பார்க்குமா? பார்க்காது. தண்ணியை திறந்து விட்டா ஒரு கேட் இருக்குன்னு வைங்களா, இல்லாட்டி ஒரு தொட்டியிலிருந்து தண்ணியை உடைச்சு திறந்து விடணும்னு வைங்களா, அந்த தண்ணி எப்படி பாய்ந்து செல்லுங்க. அது போல உங்களுடைய ஜெபம் ஒரு பாயிண்ட்ல சொன்ன உடனே உங்களுக்குள்ள இருந்து அந்த ஜெபமானது எப்படி வரணும் அப்படின்னா தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல உங்களுக்குள்ள இருந்து ஜெபம் வரணும். நீங்க இது வரைக்கும் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு நீங்க ஜெபிக்கலன்னு சொன்னா உங்களுடைய இருதயம் கெடுக்கப்படுவதற்கு அது வந்து பிசாசு கலைகளை விதைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் நீங்க ஜெபிக்கிறது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணலைங்கன்னா நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். இரவு விழித்திருந்து நீங்க ஜெபிக்கணும். 1 மணி நேரமாக நீங்க இரவு நேரத்துல விழித்திருந்து நீங்க ஜெபிக்கலன்னு சொன்னா அடுத்தது உங்களுக்கு என்ன காத்திருக்குது அப்படின்னா சோதனை காத்திருக்கிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால உங்கள் மனதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் விழித்திருந்து 1 மணி நேரம் ஆகிலும் இரவிலே ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்கிறது. அடுத்தது உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினாலே நிரம்ப வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அந்நிய பாஷைகளை நீங்கள் பேச வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், எண்ணத்தின் நாளில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, என் ஆவியில பேசுவேன், ஆனா என்னுடைய கருத்து என்னுடைய மனத்துல நான் வந்து அமைதியா இருப்பேன் என்று அர்த்தம். சரிங்களா? அதாவது இந்த வசனம் சும்மா ஒரு கிரிட்டிக்கலான வசனம். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். அப்ப நம்ம அந்நிய பாஷைகளை நீங்க பேசும்போது நீங்கள் ஆவியிலே பேசுகிறீங்க, உங்களுடைய கருத்து
உங்களுடைய மனதுல இளைப்பாறுதலை தருவார். உங்கள் மனதை நீங்கள் என்ன பண்ண முடியுங்க? இளைப்பாற முடியும். அதனாலதான் ஏசாயா 28ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்குது, அவர் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் அவர் உங்களோடு கூட பேசுவார், இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேன்னு சொல்றாரு அவர். இதுதான், அதாவது நீங்க அந்நிய பாஷைகளை நீங்க பேசணும், ஆவியில நிரம்பணும். அப்ப உங்கள் மனசுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்கள் மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும். அப்ப நீங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்ம அந்நிய பாஷைகளை பேசும்போது ஆவியில பேசுறோம், உங்க கருத்து பயனற்றதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய மனதுல உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் நினைத்தவனை இளைப்பாறத்தக்க இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். அப்ப இந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்நிய பாஷைகளை நீங்க பேசணும், ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். ஆவியானவர் உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். ஆவியானவர், அதாவது நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேசுகிறான். அப்ப நாம் பக்தி விருத்தி உண்டாக பேசும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். அந்நிய பாஷைகளை உங்க வாய்களை திறந்து பேசும்போது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு, உங்களுடைய மனசுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதுவே இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள என்ன வரல அப்படின்னா, இதெல்லாம் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதனால நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படியாம இருக்கிறோமே ஒழிய, நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க, உங்கள் மனது கண்ட்ரோல் பண்ணப்படும். அல்லேலூயா. உங்கள் மனது மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும், உங்கள் மனது புதிதாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 3 காரியத்தை நீங்க செய்யும் போது உங்கள் மனதை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம்? கண்ட்ரோல் பண்ணி, உங்கள் இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். 1, வீண் சிந்தனைகளை வெறுத்து தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமாய் இருக்கணும். மனோவாஞ்சையாய் வேத வசனத்தை, உங்களுடைய இருதயத்தை வசனத்தை படிக்க பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வதாக விழுந்திருந்து ஜெபிக்கும்படியாக உங்கள் இருதயத்தை நீங்கள் ஜெபிக்க உங்கள் இருதயத்தை எல்லா அசுத்தத்திலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். 3வதாக அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு, அந்நிய பாஷைகளை நீங்க பேச 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 உங்கள் மனதுக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவார், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். கடைசியா சொல்லி முடிக்கிறேன், தேவ வசனத்தையே சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். உங்கள் இருதயத்துல இன்னைக்கு இந்த செய்தி கொடுத்தனா இந்த வாரம் ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணணும்? சில டைம் பாஸ்டர் கேட்பாரு, போன வாரம் என்ன செய்தின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அதை சிந்திக்கிறது இல்லை, அதை மறந்துடுறோம். உண்மைதான், ஆனா அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? இன்னைக்கு போய் இதை சிந்திக்கணும், நாளைக்கு போய் அதை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும், நோட்ல எழுதி அடுத்து பார்க்கணும், அடுத்த வாரம் அட்லீஸ்ட் சனிக்கிழமையாவது நீங்க எடுத்து பார்க்கணும். பாஸ்டர் கேட்பாரு என்பதற்காகவே நீங்க சனிக்கிழமை நீங்க என்ன பண்ணிடணும்? எடுத்து, அதற்காக அல்ல, நீங்கள் படிக்க தியானிக்க பிசாசு உள்ளே கிரியை செய்ய முடியாது. ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 8:4-8 வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுடைய நினைவெல்லாம் உண்மை எது, நீதி எது, இன்னைக்கு என்ன வசனம், இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனங்களையே தியானிக்க பிசாசு உங்களுடைய இருதயத்தையோ உங்களுடைய மனதையோ கெடுக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்கள் மனது காக்கப்படும், உங்கள் மனது ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும், கண்ட்ரோலிங் செய்யப்படும். நம்முடைய மனதை கர்த்தருடைய முழு மனதாய் ஆண்டவரை நேசிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.